ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பஞ்சாசதப்தமதுனா ஸ்வவயோர்தரூபம் பஞ்சாசதப்தமதுனா ஸ்வவயோர்தரூபம் ஏகம் பரார்த்தமதிவ்ருத்ய ஹி வர்ததேசௌ ஏகம் பரார்த்தமதிவ்ருத்ய ஹி வர்ததேசௌ தத்ராந்த்யராத்ரிஜனிதான் கதயாமி பூமன் தத்ராந்த்யராத்ரிஜனிதான் கதயாமி பூமன் பశ్చాద్దినావతరణే చ భవద్విలాసాన్ பశ్చాద్దినాவதரணே ச பவத்விலாசான் பஞ்சாசதப்தமதுனா ஸ்வவயோர்தரூபம் ஏகம் பரார்த்தமதிவ்ருத்ய ஹி வர்ததேசௌ பஞ்சாசதப்தமதுனா ஸ்வவயோர்தரூபம் ஏகம் பரார்த்தமதிவ்ருத்ய ஹி வர்ததேசௌ தத்ராந்த்யராத்ரிஜனிதான் கதயாமி பூமன் பశ్చాద్దినావతరణே చ భవద్విలాసాన్ தத்ராந்த்யராத்ரிஜனிதான் கதயாமி பூமன் பశ్చాద్దినాவதரணே ச பவத்விலாசான். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹே பூமன், ஹே குருவாயூரப்பா, அதுனா இப்பொழுது, பஞ்சாசதப்தம் பிரம்மாவுக்கு இப்போது 50 வயது, ஸ்வவயக அர்த்தரூபம், இந்த 50 வயதுங்கிறது ஸ்வன அவரோட தன்னோட ஆயுளோட அர்த்த ரூபம் பாதியை, அது அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறார், ஏகம் பரார்த்தம், அதாவது தன்னோட ஆயுளோட பாதி, அதாவது ஒரு பரார்த்தம். பிரம்மாவோட வயசு 100 ஆண்டு, அதில் 2 பரார்த்தங்கள், பிரதம பரார்த்தம், த்விதீய பரார்த்தம், இதில் முதல் பரார்த்தம். அந்த முதல் பரார்த்தமாகிய 50 வருஷங்களை அதிவிருத்தியகி வர்த்ததே கடந்து விட்டார். முதல் பரார்த்தத்தை பிரம்மா கடந்து விட்டார். அசௌ இந்த பிரம்மா, தத்ராந்திய ராத்திரி ஜனிதாக, இந்த பரார்த்தத்தில் கடந்த கடைசி இரவில் நிகழ்ந்தவற்றையும், தின அவதரேணச்ச மறுதினம் விடிந்ததை பற்றியும், பவத்விலாசான் அப்பொழுது நீ என்னென்ன லீலைகள் செய்தாய் என்பதை பற்றியும் கதையாமி சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பஞ்சாசதப்தமதுனா ஸ்வ வயோர்தரூபம் ஏகம் பரார்த்தமதிவ்ருத்ய ஹி வர்ததேசௌ தத்ராந்த்யராத்ரிஜனிதான் கதயாமி பூமன் பశ్చాద్దినావతரணே ச பவத்விலாசான். ஹே பூமன், அளவற்றவரே, மிகப்பெரியவரே என்று பகவானை புகழ்ந்து, இப்பொழுது பிரம்மாவிற்கு 50 வயது பூர்த்தியாகிவிட்டது. அவர் தன்னுடைய ஆயுளில் பாதியை, ஒரு பரார்த்தத்தை கடந்துவிட்டார். பிரம்மாவோட ஆயுள் 100 ஆண்டு, அதில் 2 பரார்த்தங்கள், ஒரு பரார்த்தம் பிரம்மாவுடைய 50 ஆண்டு காலம். இந்த பரார்த்தத்தில் கடந்த கடைசி இரவில் நிகழ்ந்தவற்றை பற்றியும், அதை தொடர்ந்து வந்த மறுதினம் காலையில் நிகழ்ந்த உங்களது லீலைகளை பற்றியும் சொல்கிறேன் என்று ஸ்ரீ பட்டதிரிகள் கூறுகிறார்.